ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தூய்மை பணியாளர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறையினர் விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுக்காக செய்தியாளர் பாலா. வணக்கம். என்ன நடக்கிறது? முழுமையான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் தலைமையில் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000 உயர்த்தி ஊராட்சிகள் மூலம் வழங்கிட வேண்டும் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணிக்காலத்தினை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை ஊதியமாக ரூபாய் 15,000 வழங்கிட வேண்டும். ஊராட்சி செயலாளர்களையும் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தை இணைத்து ஊராட்சி ஒன்றிய பதிவறை எழுத்திற்கு பொருந்தும் அனைத்து சலுகைகளையும் வழங்கிட வேண்டும். தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நலநிதி பிடித்தம் செய்து அவர்கள் இறப்பிற்கு 5 லட்சம் வழங்கிட வேண்டும். ஊராட்சி செயலாளருக்கு தேர்வு நிலை, சிறப்பு நிலை, தேக்க நிலை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்பன PF பிடித்தம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.